வணக்கம் நண்பர்களே, நாங்களும் இது உங்கள் மார்க்கெட்டிங் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த லினோவோ லேப்டாப்போட அதில் வர தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ அது எப்படி ரிமூவ் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது நீங்கள் ஓஎஸ் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வரும். அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அந்த மெத்தட் என்னென்னா நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். நீங்கள் ஓஎஸ் பூட் பண்ணும்போது ஜிபிடி ஃபைல் ஃபார்மேட்டில் பூட் பண்ணணும். அதை எப்படி பூட் பண்ண தெரியல, ஏற்கனவே வீடியோ அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் மார்க்கெட்டிங் தமிழ் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. டேக் பட்டன் கொண்டு வேணா அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் அப்படி இல்லைனா உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்காங்க. அதில் Lenovo E41-25 அப்படின்னு டிரைவர்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்பேஜ் காட்டும். அதில் ஃபஸ்ட் வெப்பேஜ் அதை கிளிக் பண்ணிக்காங்க. ஏன்னா அது எப்பயும் பெஸ்ட், எஃப்எல் தான் எப்பயும் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் லெஃப்ட் சைடில் டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மேனுவல் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய டிரைவர்ஸ் காட்டும். அதில் பயோஸ் அப்படின்னு ஒரு டிரைவர் இருக்கும், ரெண்டாவதாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி வரும். அதில் ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட் 2 காட்டும். அதில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். அதாவது கிளிக் பண்ணோடனே ஒரு சின்ன எம்பி தான், கிட்டத்தட்ட ஒரு எம்பி கூட வராது. அது உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ நீங்கள் டவுன்லோட் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இப்போ ஷோ இந்த ஃபோல்டர், அந்த ஃபோல்டரோட அந்த சாஃப்ட்வேரோட லொக்கேஷன் நீங்கள் பார்க்கலாம். அந்த சாஃப்ட்வேர் எடுத்து நீங்கள் வெளியே வச்சுக்காங்க. இப்போ நீங்கள் சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிக்காங்க. ஷட் டவுன் ரீஷட் கூட பண்ணலாம், பட் ஆனால் ஷட் டவுன் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஷட் டவுன் பண்ணிக்காங்க. உங்கள் லேப்டாப்போட யூஎஸ்பி ட்ரைவ் பக்கத்தில் சொல்கிற இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். அதில் உங்கள் சிம் டிரைவ் டூல் வச்சு 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் பட்டன் ஆப்ஷன் காட்டும். இப்போ அந்த மூவ் ஆப்ஷன் பட்டன் காட்டுருச்சா, அதில் கீழே பயோஸ் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டாவதாக இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு மெனு ஆப்ஷன் காட்டும். அதில் கான்ஃபிகரேஷன் அது வந்தீங்கன்னா கீழே பயோஸ் பேக் ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. எனேபிள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். இந்த எனேபிள் இருக்குது. நீங்கள் அதை எட்ட பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் டிஸ்பிளே காட்டும். நீங்கள் எனேபிள் பண்ணிக்காங்க. எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பயோஸ் உட்கார ஆரம்பிக்கும். F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸிட் காட்டும். நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ நார்மலாக ப்ரொசீஜர் நார்மல் ப்ரொசீஜர் உள்ளே போகும். உள்ளே வந்துருச்சா. இப்போ நீங்கள் அந்த பயோஸ் சாஃப்ட்வேர் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிங்க. அந்த சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அதை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. நார்மலாக இன்ஸ்டால் மாதிரி தான் இருக்கும். எஸ் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்து பின்னாடி ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். அதை நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிங்க. ஃபினிஷ் பண்ணிட்டோன்னே மறுபடியும் எஸ் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு பின்னாடி உங்களோட அந்த பயோஸ் அது உட்காரும். அதாவது எப்பயுமே இது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜர் அதை நீங்கள் போட்டு இருக்கணும். சார்ஜ் ஏன்னா ஏசி கேபிள் எப்பவுமே கனெக்ட்லேயே இருக்கணும். ஏசி கேபிள் எப்பவுமே கனெக்ட்லேயே இருக்கணும். கனெக்ட் இல்லைன்னா இது ப்ராசஸே ஆகாது.
அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து மறுபடியும் ரீசெட் ஆகாம உள்ளே வரும். இப்போ வந்து உங்களோட பயோஸ் இமேஜ், இப்போ புது இமேஜ், அந்த லெனோவோ இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து எப்போயுமே உங்களோட வந்து அந்த சார்ஜர் போட்டே இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ரன்னே ஆகாது. அங்கேயே காட்டுவாங்க பாருங்கள், ஏசி பவர் இது இருக்கணும், அது கன்ஃபார்மாக நீங்கள் சார்ஜர் போட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளே இது முடிஞ்சிடும். 100% முடிஞ்சது உடனே உங்களுக்கு வந்து அந்த லினோவோ லோகோ வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த பழைய கவர்மெண்ட் லோகோ ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு லினோவோ லோகோ வந்து உட்காந்துருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சின்ன மெத்தட்லேருந்து உங்களுக்கு லினோவோ லோகோ வந்து உங்களுக்கு வந்து உட்காந்துருச்சு. நார்மலாக எப்பவுமே வழக்கம் போல் உள்ளே போகிற மாதிரி வந்து உங்களோட சிஸ்டம் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு நம்பிக்கை வரதுக்காக மறுபடியும் நான் ஒரு தடவை கூட ரீசெட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, அந்த லெனோவோ லோகோ வந்து பர்மனெண்ட்டாக வந்து உட்காந்துக்கும். நீங்கள் மறுபடியும் ஓஎஸ் மாற்றினாலும் இந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு லெனோவோ லோகோ வந்து லெனோவோ வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும். இப்போ வந்து அந்த மெத்தட் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓஎஸ் போடும்போது இந்த மெத்தட் வந்து பயன்படுத்தணும். நீங்கள் ஓஎஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்க் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டிஸ்க் வந்து லோக்கல் டிஸ்க்கு தவிர மற்ற எல்லா டிஸ்க்கும் நீங்கள் டிலீட் பண்ணணும். உங்களுக்கு டிலீட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் போயிடும். ஆனால் நீங்கள் டிலீட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஓஎஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக போட முடியும். ஏன்னா ஜிபிடி ஃபைல் ஃபார்மேட்டில் இந்த ஓஎஸை இப்படி தான் போட்டாகணும். உங்களோட எல்லாமே வந்து எல்லா ப்ராக்டிஷனும் வந்து அதை டிஸ்க் எல்லாமே ஒன்றா இருக்கும். ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இந்த ஓஎஸ் வந்து உங்களை இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களோட கவர்மெண்ட் லோகோ வந்து உங்களால் தூக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. மறக்காமல் எங்களோட மொக்க டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.